திரு தரணிதரன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. என் மகன் வரவே மாட்டாருன்னு ஒரு காலத்துல சொன்னாரு முதலமைச்சர். இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். வெக்கக்கேடுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு சரிங்களா. எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து போய் காலில் விழுந்து எல்லாரும் தவழ்ந்து பார்த்தோம். சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை விட்டுட்டு காலில் விழுந்து அதுவும் அப்படி தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அம்மா காலையே வாரிட்டு 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அதிமுக யாராச்சும் ஒருத்தர் சுயமரியாதையை பற்றி பேசலாமா? வெக்கக்கேடை பற்றி பேசலாமா? அவங்க பேசுறதுக்கு திராணியே கிடையாது. பாஜக கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தாங்க, ஏன்னா ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு இரட்டை வேடம் போட்டுருக்காங்க, பி டீமாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால் அதிமுகவுக்கும் அதெல்லாம் பேசக்கூடாது. நான் இன்னொன்று கேட்குறேன், செங்கோட்டையன் எடப்பாடியோட மூத்தவர். ஏன்னா எடப்பாடி 2வது தடவை தான் அப்புறம் அமைச்சர் முதலமைச்சரான போது 2011 16 வரைக்கும் அமைச்சராக இருந்தார். 14 அவர் முதலமைச்சர். செங்கோட்டையன் இருந்தார், பொன்னையன் இருந்தார். எவ்வளோ பேர் இருக்காங்க அதிமுகவில், ஒரு 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. இவரோட சீனியர். அவங்க ஏன் முதலமைச்சர் ஆகல? ஏன் எடப்பாடி ஆனார்? இல்ல அந்த தேர்வு எப்படி நடந்ததோ அது நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நீங்க சொல்ல வேணாம். கூவத்தூர்ல நடந்தது அது எப்படி அதெல்லாம் கட்சியில சொல்றாங்களே 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற அஇஅதிமுக 1 கோடி தொண்டர்களும் போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் பொதுச் செயலாளர் முடிவு எடுத்தாங்களா? என்ன கூவத்தூர்ல எப்படி நடந்தது நமக்கு தெரியும். ஆனா இங்க அதுதான் நான் கேக்குறேன். அவங்க மேல வைக்கிற விமர்சனம் நீங்க வைக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, தட் இஸ் வெரி வேலிட். பட் ஆனா அந்த கேஸ்ல குறைஞ்சபட்சம் வாரிசுன்ற விமர்சனம் இல்ல. ஏங்க அது அங்க வரல. சரி நான் சொல்றேன், பாஜக இருக்குல்ல, பாஜக எடுத்துக்கோங்க. ஒரு யூனியன் இப்ப நீங்க கர்நாடகா பாஜக இருக்கப்ப தலைவர் பிஒய் விஜேந்திரா. அவர் யாரு? எதியூரப்பாவோட பையன். அங்க பிஒய் ராகவேந்திரா யாரு? எம்பி. அப்படியே ஆந்திர பிரதேஷ் வாங்க, பிஜேபி தலைவர் யாராங்க? புருந்தேஸ்வரி. யார் அவங்க? என்டி ராமனோட பொண்ணு. சரியா? அப்படியே கேரளாவுக்கு போனால் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், அவங்களோட ஃபேஸ் அனில் ஆண்டனி. யார்? ஏகே ஆண்டனியோட பையன். அப்படியே யூனியன் மினிஸ்ட்ரிக்கு வாங்க, பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், சிந்தியா, ஜிதின் பிரசந்தா, சிராக் பாஸ்வான், ஹெச்டி குமாரசாமி. எல்லாமே ஒன்றிய செயலாளரோட பசங்க, எல்லாம் முன்னாள் முதலமைச்சரோட பசங்க. உதாரணம் கிரண் ரிஜிஜு முன்னாள் முதலமைச்சரோட பையன். இவர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார்ல, அவர் இன்னொரு அனுராக் தாக்கூர் இன்னொரு முதலமைச்சரோட பையன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்க என்ன சொல்றது, பரிவாரவாத மோடி சொல்லிட்டு பரிவாரம் இருக்கிறதே பாஜக தான். அது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ திமுக கூட 3 அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல. நான் சொல்றேன், கோவிச்செழியன் அவர்கள் கட்சிக்காக 40 வருஷம் பணியாற்றியிருக்கார். சரிங்களா? 40 வருஷம் பணியாற்றி பெரியாரோட சமத்துவபுரத்திலிருந்து கிளை செயலாளராக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். யாருக்கு படிப்பு மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். இது எங்க சாத்தியம்? முதல் முறையா ஹையர் எஜுகேஷன் முதல் முறை. சரிங்களா? முதல் முறை. அவர் கீழ இருந்து கிராமத்துல இருந்து படிப்பு அவர் கூட இருந்தவங்க, அவங்க அப்பா அம்மா படிக்கல, அவர் தான் முதல் பட்டதாரி. லாயர் படிச்சாரு, அதுக்கப்புறம் டாக்டரேட் படிச்சிருக்காரு. அவரு கட்சியில உயர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி சேலம் ராஜேந்திரன் அவர் எடுத்துக்கலாம். கட்சியில் 1980களில் கிளை செயலாளராக சேர்ந்தாரு. படிப்படியா 3 தேர்தலில் ஜெயிச்சு இந்த பாராளுமன்ற நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட் பேஸாக நடக்குது. இதே மாதிரி உதயண்ணனுக்கும் வருவோம். அவர் 2019 இளைஞரணி அமைப்பாளராக ஆகிறாரு. சரிங்களா? இளைஞரணி செயலாளராக ஆகிறாரு. 21 அவரு சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு. யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா? மக்கள். இருக்கிற ஹையஸ்ட் மார்ஜின் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்ஜின் அவரு. சரிங்களா? அது யார் ஓட்டு போட்டா? மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்பட்டார். மக்கள் எல்லாருமே சொன்னாங்க, சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே எம்எல்ஏவா சிறப்பாக செயல்படுறாரு. இந்தியாவில் எல்லா எம்எல்ஏக்களும் இப்படியே செயல்பட்டா இந்தியா சூப்பர் வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாரு. சரிங்களா? அது சென்னை குளோபல் மேப்ல போட்டுச்சு. இப்போ கூட செஸ் வீரர்கள் வந்தாங்க, ஒரு தமிழகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டு. அப்போ என்ன சொல்றாங்க, உலகத்தில் எந்த செஸ் டோர்னமெண்ட் போனாலும் சென்னையை பேசுறாங்க, சென்னை ஒலிம்பியாட் நல்லா இருந்தது. அதனால அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார். சரிங்களா? மக்களும் சொன்னாங்க, கட்சியிலையும் சொன்னாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியாட் மாதிரியே பீச் வாலிபால், சர்ஃபிங் டோர்னமெண்ட் எல்லாமே குளோபல் லெவலில். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஃபார்முலா 4 உலகத்தில் எல்லாருமே பார்த்தாங்க. சென்னையை ஒரு மொனாக்கோ மாதிரி திகழ்ந்தது அந்த நிகழ்ச்சியில். ஸோ இது முதலமைச்சர் ஆக்கினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மூத்த அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் அவர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும்னாங்க. எதற்காகனா
ஒரு திமுகங்கிற கட்சி வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்க ஒரு கட்சி. ஒரு பாஜக சித்தாந்தம் எதிர்க்கணும்னா அது வந்து திமுக சித்தாந்தம் தான் எதிர்க்க முடியும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சக்ஸஸர் தேவை. அது தொண்டர்கள் யாரை ஏற்றிருக்காங்க? உதயண்ணனை ஏற்றிருக்காங்க. அது நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க. பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஊரில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை பெரிய பொதுக்கூட்டம், அந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு தொடர்ந்து தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த வேண்டுகோள் வச்சுட்டே இருந்தாங்க. சமீபத்தில் பழனி மாநகர் கூட அந்த வேண்டுகோள் வச்சார். நீங்கள் சேலத்தில் சின்ன நிகழ்ச்சி நடக்குது, பொள்ளாச்சி நிகழ்ச்சி நடக்குது, திருச்சி நிகழ்ச்சி கூட அந்த எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு துணை முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அது எதுக்கான அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அவர் மேல கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுதான் நாங்கள் ரெசனேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை வந்து இப்போ பிரச்சனையாகிறதுக்கு என்ன காரணம்? அவரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது இதே விமர்சனம் வந்தது. நான் அப்போ சொன்னேன், அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்கன்னு. பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா? நீங்கள் முன்னுதாரணம் கொடுங்க. அவரோட சிறந்த எந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க? இந்த 1.5 வருஷத்தில் நடந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடந்திருக்கா கேட்டால் பதில் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், சிறந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் செயல்படுவார். 100% சொல்கிறேன். ஓகே, நீங்கள் மறுத்தீங்கன்னா காலம் உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. 2026 தேர்தலில் மக்கள் தான் எங்களை ஜெயிக்க வைக்க போகிறாங்க. நாங்களே ஆக போகிறது இல்லைல்ல. இதில் வந்து நீங்கள் வந்து இதில் நெப்போட்டிசம் எங்கேருந்து வருது? ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வைக்கிறது யாரு? அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனவங்க வந்து விமர்சனம் என்ன, நீங்கள் நெப்போட்டிசம் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு. 24 எங்களை ஜெயிக்க வச்சது யாரு? மக்கள் தானே. திமுக நாங்கள் போய் ஓட்டு போடல, கட்சியில் பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் பொதுமக்களும் ஓட்டு போட்டு 26 ஜெயிக்க வைப்பாங்க. ஓகே ஓகே, கேட்போம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது. இதில் பிஜேபியில் நீங்கள் அனுராக் தாக்கூர்ல ஆரம்பிச்சு, பியூஷ் கோயல் ஆரம்பிச்சு, இப்போ சிராக் பாஸ்வான், HD குமாரசாமி வரைக்கும் பூரா நீங்கள் வாரிசுகளாக வச்சிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லலாமா இது பற்றின்னு கேட்குறேன். அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சட்டப்படி அவங்களுடைய விருப்பம், சட்டப்படி தவறு இல்லை. அந்த கட்சியில் யாரை வேணால் ஆக்கலாம். கரெக்ட். அதனால் தன்னுடைய மகனை ஆக்குவதில் அவர் முதல்வருக்கு பெருமையாக இருக்கிறது, ஆக்கியிருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த உரிமையும் இருக்கிறது. மகனையும் ஆக்கலாம், குடும்பத்தில் யாரை வேணால் ஆக்கலாம், அந்த உரிமை இருக்கிறது, ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, தம்பி பேசினாங்க தரணிதரன் அவர்கள், அவங்க மிகச் சிறப்பாக பேசுவார். நேஷனல் லெவல்லலாம் பார்த்துருக்கேன் அவரை பற்றி. அவர் சொன்னார், AK ஆண்டனி இருக்கிறார், NT ராமராவ் இருக்காருன்னு. அவங்களாம் பிஜேபியில் எப்போ இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க பிள்ளைங்களாம் இருக்காங்கன்றார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தகுதியின் அடிப்படையில் ஒருத்தர் வர்றதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்க வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடாது அப்படின்னலாம் இதுக்கு விளக்கங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் நாங்கள் இதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எதை நாங்கள் குறிப்பிட்டால் சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் பதவி ஏற்றுட்டு இருக்கிறப்ப நாங்கள் வந்து இதை எதுக்காக மக்கள் முன்னாடி கொண்டு போகிறோம்னா, திமுக வந்து மிகச் சிறப்பாக 3 கொள்கைகளை முன்னெடுத்துட்டு போகிறோம். அவங்க அடிப்படையே அதுதான், ஃபவுண்டேஷனே அதுதான். முதல்ல உட்கட்சி ஜனநாயகம். அதாவது நீங்கள் நல்லாக பார்த்தீங்கன்னா, எனக்கு துல்லியமாக தேதி சொல்கிறேன், 18/9/1949 ராபின்சன் பூங்கா பார்க்கில் தான் உருவாச்சு திமுக. அதில் எல்லாரும் பேசுகிறாங்க, திமுக பற்றி உருவாகுது கட்சி. பேசும்போது 19வது நபராக இருக்கும் பெயர் M கருணாநிதி. அப்போ கலைஞர் என்ற அடைமொழி அவருக்கு தரப்படவில்லை. அவருக்கு முன்னாடி 18 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 18 தலைவர்களை கடந்து ஒரு இளைஞன் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கிறான் என்று அந்த கட்சியில் முன்னுக்கு வர முடிஞ்சுது. இன்றைக்கு அந்த கட்சியில் வேகமும் விவேகமும் மிக்க இளைஞர் ஒருவரும் இல்லையா? உதயநிதி தவிர. சேலம் தரணிதரன் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஆற்றல் சொல்றாரு. இன்னைக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எப்படி எலிவேட் ஆயிருக்காரு. கோவி செழியன் வந்து ஒரு நபரே இல்லையானா இளைஞர்மாங்க. அதனாலதான் இவர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லங்க, அதான் சொல்றேன். இன்னைக்கு கோவி செழியன் 40 ஆண்டு காலமா அந்த கட்சிக்கு ஒழிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு உயர்கல்வித்துறைக்கு அவங்க வந்து ஒரு பட்டியலத்துல இருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெருமை மிக விஷயம். இப்ப அந்த எலிவேஷனும் இருக்குல்ல, அததான் அவர் சுட்டி காட்டுறாரு. நீங்க ஏன் உதயம் மட்டும் பாக்குறீங்க? உதயம் மட்டும் நான் பார்க்கல, அதை மட்டும் நான் பார்க்கல. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கோட்பாடுகளில் முதல்ல உட்கட்சி ஜனநாயகம். கட்சியில் அத்தனை பேரும் இன்னைக்கு எல்லாரும் பதவி பெயரும் பயந்துட்டு சும்மா இருக்காங்கங்க. நான் எழுதி தரேங்க. பதவி பெயரும் பேசுனா நம்மளை இருக்கிறத பிடுங்கிடுவாங்களோங்கிற பயத்தில் வருமானம் போயிடும், அதிகாரம் போயிடும், அந்தஸ்து போயிடும், அமைதியாக இருக்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதை ஒத்துக்கோங்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் உதயநிதி ஆக்கிக்கோங்க. ஆனால் இனிமேல் உட்கட்சி ஜனநாயகத்தோட உச்ச கொம்பு நாங்கள் தான் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லுவாங்க, சமூக நீதியின் அடித்தளம் நாங்கள் தான், உருவாக்குனது நாங்கள் தான் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் சமூக நீதிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஆக்கினது நாங்கள், ஆனால் கோர்ட்டில் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு சட்டம் மட்டும் பேருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ சமீபத்தில் வந்திருக்கு, மன்னிக்கணும், திருத்திக்கிறேன். அதே மாதிரி அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஆனால் அனைத்து சாதியினரும் திமுக தலைவராக முடியுமா? ஒரு பட்டியல் சகோதரனை திமுக தலைவராக ஆக்கி கொண்டாடுவீர்களா? முடியவே முடியாது. ஏன்னா அடுத்த துணை முதல்வர் ரெடி ஆகிட்டு இருக்காரு.
அவர் இளைஞரணி நீங்க தலைவராக திமுக வருவார். தலைவரானோன்றத மட்டுமே இல்ல, நான் என்ன பாக்குறீங்க. சொல்றேன்னா எல்லா கட்சியும் யாரும் இல்ல அவங்க பட்டியலினத்துக்கு இதை சொல்ல ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலையா? எங்களுக்கு உரிமை இருக்கு. எங்க அது கட்சியில அவங்க இருக்க கட்சிங்க. எங்க கட்சி. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அமைச்சரவையில பட்டியலினத்துக்கே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, இல்ல பண்ணவே இல்ல அப்படின்னும் போது நீங்க கேள்வி கேட்கறதுல அது ஒரு சமூக ரீதியில நியாயம் இருக்கு. அவங்க கட்சி தலைவரா யாராகணும் நீங்க வெளியே உட்கார்ந்துட்டு நான் உரிமையே கிடையாது எனக்கு அவங்க கட்சி தலைவர் ஆகணும். நான் அதனால தான் சொல்லிட்டேன்ல. ஆனா சொல்லிக்காதீங்க, சமூக நீதிக்கோட கொம்பு நாங்க தான் சொல்லிக்காதீங்கிறேன். அது ஏன் அந்த பட்டம் மட்டும் வச்சுக்கிறீங்க? வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஏன் ஒட்டிக்கிறீங்க? அதனால அவருடைய உழைப்பு தான் காரணம். உழைப்பால் வந்தாரு. ஆமா, போனாரு, எலெக்ஷன்ல சொன்னாரு, ஒரே ஒரு செங்கல் எடுத்துட்டு எய்ம்ஸ் 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 நாங்க வந்தா கொண்டு வந்துருவோம். ஜெயிச்சாங்கல்ல, நீங்க ஜெயிச்சீங்களா? எய்ம்ஸ் வந்துச்சா? ஒத்தை கையில் மந்திரம் வந்துருது. இல்ல ஒரு நிமிஷம், மாநில அரசு செய்ய வேண்டிய செய்யணுங்க, அப்புறம் தான் நாங்க கொண்டாடுவோம். மாநில அரசு இடமே கொடுக்கல அதுக்கு, அதனால தான் போச்சு. அதெல்லாம் அப்புறம் நான் எலெக்ஷன்ல இருந்து பேசுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.